விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபமூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். யாத்ராகமம் 22 அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். சகோதரனே, உனக்கு முன்னே கர்த்தருக்குள் கடந்து போன உன் சகோதரனின் மனைவியை நீ ஏன் சிதைக்கிறாய்? உலகத்தின் துணிகரம் உன்னிடம் எதற்கு? கர்த்தரின் கண்கள் உன்னை காண்கிறதே. அன்புள்ள சகோதரனே, இந்த வீடியோ விதவைகளுக்கான வீடியோ. என் அருமைக்குரிய விதவையே, உனக்காக தான் இந்த வீடியோ. சகோதரனே, உங்களிடத்துல எனக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் நான் பேசி ஆகணும். இது என்னுடைய நீண்ட நாள் குமுறல். ஒரு நாள் 2 நாட்கள் இல்லை, நீண்ட நாள் குமுறல். கர்த்தருக்குள்ள நான் அப்படியே இந்த காரியத்தை சொல்லி சொல்லி அழுது அழுது வேதனைப்பட்டு ஓடி ஓடி ஒளிந்து கடைசியில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? எனக்கு அது தேவையே இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா காலத்திலிருந்தே வாழ்ந்துட்டு வரீங்க. நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிற காலங்களில் ஒரு வீட்டில் மரணம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, அப்பா ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க இறந்து போவாங்க. தாய்மார்கள் 60 65 வயது 70 வயசுல தான் விதவைகள் ஆவாங்க. நம்ம அப்பா அம்மா காலங்களில் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, அப்போது அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். அவங்க எல்லாம் படித்து வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே வந்து இவர் இறந்துருந்தாலும் அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து இந்த அம்மா கையில் கொடுப்பாங்க. இவங்க ரிலாக்ஸாக அதை சாப்பிட்டுட்டோ இல்லை அவருடைய நினைவிலேயே நின்றுட்டோ அப்படி ஒரு காலகட்டங்களை அவங்க கடந்து போவாங்க. பைபிள் வாசிச்சுட்டு இல்லைன்னா அவரோட ஜாபை செஞ்சுட்டு கடந்து போவாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமான பாதிப்பு கம்மி. ஏன்னா ஏஜ் ஆனதுனால கம்மி. இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிற விதவைகள் வந்து 20 வயசுலேருந்து 40-45 வயதுக்குட்பட்டவங்க. இப்போ அதுவும் திரளான கூட்ட பெண்கள். ஒருத்தர் 2 பேரெல்லாம் விடோஸ் கிடையாது, திரளான கூட்ட பெண்கள். ஏன் அப்படின்னா எல்லாம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு, இல்லைன்னா 8 வயசு 5 வயசு 4 வயசு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவங்களுக்கு நடுவில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவை ஆணித்தரமாக உங்கள் நடுவில் நான் பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? இவங்களை நான் போய் சந்திக்கும் போது இவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, யாரோ ஒரு ஆம்பளை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். எப்படி இருக்கானா, அக்கா இந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன், இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் எனக்கு உதவி செய்யணும்னு உள்ளே வந்தார். இதுதான் உங்களுக்கு அங்கே என்ன பிரதர் வேலை? உங்களுக்கு அங்கே என்ன பிரதர் வேலை? அந்த பிள்ளைய அவளோட வாழ்க்கையில் விட்டுட்டீங்கனாலே அவங்க வாழ்ந்துருவாங்க பிரதர். உங்களை யார் பிரதர் அழைச்சா? உங்களை யார் அழைச்சா? வாலண்டியராக உள்ளே போய் நீங்கள் அந்த இடத்த பிடிச்சிக்கிறீங்க பிரதர். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரதர் வேலை? உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா பிரதர்? அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சா பிரதர்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு தாயை இழந்த ஒரு பூனை குட்டிங்க ஒரு 4-5 ரோட்ல இருந்தா தூக்கிட்டு போய் வளர்க்குற மாதிரி நீங்க இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சிடுறீங்க வாலண்டியரா. அதுங்க ஒண்ணுமே தெரியாம தத்தளிப்பா அந்த மரணத்துல இருந்து மீண்டு வர முடியாம, எதிர்காலத்துல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம, அந்த பையனுக்கிட்ட பேலன்சிங் இருக்காது. பேங்க் பேலன்ஸ் அவன் வச்சுட்டு போயிருக்க மாட்டான், வருமானம் அவனுக்குன்னு எதுவுமே வச்சுட்டு போயிருக்க மாட்டான்.
எந்த விஷயமும் நடக்காம இருந்ததுனால நீங்க வந்தோன்னா அவ உங்களை நம்பிக்கையா பாப்பா. சரி நீங்க உள்ள போறீங்களே, நல்ல வாழ்க்கை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா பிரதர்? அங்க என்ன அட்டூழியம் பண்றீங்க தெரியுமா பிரதர்? அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சந்தேகம், பிரச்சனை. நீங்க உள்ள போறீங்களே, அந்த விஷயத்த உங்களால காப்பாற்ற முடியுதா? அந்த பொண்ணுக்காக உங்களால நிக்க முடியுதா பிரதர்? ஏன் பிரதர் அங்க இருக்கீங்க? உங்களுக்கு தான் குடும்பம் இருக்குல்ல. உங்களை யார் இங்க வர சொன்னா பிரதர்? உங்களை யார் இங்க வர சொன்னா? தயவு செஞ்சு வெளியே போங்க பிரதர், அங்க இருக்காதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உலகத்துல தான் லிவிங் டுகெதர்னு ஒரு குரூப்பு, அடுத்து சாகாத புருஷனை கூட கொன்னுட்டு உள்ள போகிற ஒரு குரூப்பு, சாகாத மனைவியை கூட கொன்னுட்டு உள்ள போகிற ஒரு குரூப்பு. உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் பிரச்சனை? உங்களுக்கு வசனம் இல்லையா? ஆவியானவர் உங்களை வழி நடத்துறது இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு அங்க என்ன வேலை? எல்லாம் கிறிஸ்தவ பேரு. நான் கேள்விப்பட்ட அத்தனையும் கிறிஸ்தவ பேரு. எனக்கு உலகத்துக்கு ஆலோசனை கொடுக்க நான் ஆள் இல்லை. என் ஜனத்துக்கு நான் கொடுக்கலாம். என்னுடைய ஜனம், என் சகோதரனுக்கு நான் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுப்பேன். கேட்கறதும் கேட்காததும் உங்களோட வேலை. ஆண்டவர் நாளைக்கு கேள்வி கேட்டாருன்னா யாருமே எனக்கு சொல்லலைன்னு நீங்க சொல்லவே முடியாதா? நான் சொல்லிட்டு இருக்கேனே, கேட்டுதான் ஆகணும். நீங்க தயவு செஞ்சு உங்க மனைவி கூடயும் உங்க பிள்ளைங்க கூடயும் வாழுங்க. அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா, உங்க மனைவி அழுதுச்சுன்னா, அது உங்களுக்கு ஐயோ கேடு பிரதர். ஆயுசு காலங்கள் குறைந்து போய் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு ஆளாவீங்க. இங்கேயும் இந்த விதவை பொண்ணையும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுக்கிட்டு அழுக வைக்கிறீங்க. ஏன் பிரதர் இப்படி ஒரு வக்கிரகமான இருதயம் உங்களுக்கெல்லாம்? ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? ஏன் அவங்க சுதந்திரத்தை கெடுக்குறீங்க? ஏன் அவங்கள அடிமை போல அடக்கி வைக்கிறீங்க? ஏன் அவங்க எதிர்காலத்துக்கு ஒருமே லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்கள நீங்க உண்மையா ஒரு மனைவியை நேசிச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன எதிர்காலமோ அதை நீங்க கொடுத்தே ஆகணும். திடீர்னு நீங்க இறந்து போயிடுறீங்க, அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வேற ஒருத்த வந்து உட்காந்துக்குவான். நீங்க லைஃப் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அது கண்ணை கட்டி காட்டுல விட்ட பூனைக்குட்டி மாதிரி நிக்காது, எந்திரிச்சு போயிட்டே இருக்கும். நிச்சயமா சொல்றேன். ஒரு பெண்ணால எல்லாம் முடியும். அவ எல்லாம் செய்வா. குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா ஒரு பெண். தயவு செஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க பிரதர். விதவைகளுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க. வசனத்தை பார்த்தீங்கல்ல? அப்பா, இவன் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வாழ விட மாட்டேங்கிறான்ப்பா, என் வாழ்க்கையை கெடுக்கிறான்ப்பா. இந்த ஒரு கண்ணீர் போதும் பிரதர். உங்களை பட்டயத்தினால வெட்டி கொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஜாக்கிரதை, வெட்டி கொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னவாங்க? இவங்களுக்கு வந்த நிலைமை அவங்களுக்கு வருங்கிறாரு ஆண்டவர். வசனத்தை பார்த்தீங்கல்ல, திரும்ப கூட போய் கேட்டுட்டு வந்துருங்க வசனத்தை. ஒரு நாளும் தேவ வார்த்தை எங்கேயும் பொய்யாகாது. ஒரு நாளும் தேவன் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. ஏன்னா அந்த விதவையினுடைய கண்ணீர் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த விதவையினுடைய இடத்திலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த விதவையினுடைய தனிமையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தெரியுங்களா? எத்தனை பிள்ளைங்களோட கதை உங்களுக்கு வேணும் பிரதர்? எத்தனை பிள்ளைங்களோட கதை உங்களுக்கு வேணும் சிஸ்டர்? நான் சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அந்த சாவுல தலைவிரி குளமா உட்காந்துருக்கா. அந்த பையன் முதலா அந்த சாவுல வச்சுதான் அந்த பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, அழகா இருக்கு, அவ்வளவுதான் கான்செப்ட். இவர் உடனே எப்படியோ தேடி அந்த பொண்ணோட நம்பர் எடுத்தாச்சு. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மாசமா அந்த பொண்ணு யாரோட ஃபோன் எடுக்கல, யார்கிட்டையும் பேசல, டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஃபோன் வரவும் அவங்க எடுத்து அலோன்னு சொல்ல பேச, கடைசியில் நான் தான் பேசுகிறேன், இங்கேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு நல்ல வெல்விஷரு நண்பர் அப்படிலாம் சொல்லி உள்ளே போய் ஒரு 6 மாதம் 8 மாதம் பழக்க வழக்கங்களில் கடைசியில் உள்ளே நுழைஞ்சாச்சு வீட்டுக்குள்ளே. சக்ஸஸ், இவரோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. உள்ளே போய் ஆறுதல் சொல்கிறேன்னு போய் வாலண்டியராக மூக்க நுழைச்சி எல்லாம் பண்ணி ஃபைனலி அந்த பொண்ணுக்கு சமுதாயத்தில் இருந்த நல்ல பேர் எல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கூட பகையாகி, குழந்தைங்க கூட பகையாகி, சொந்தக்காரங்களை வெறுத்து, இந்த கூட வந்தாரே அந்த இவரோட மனைவி இவங்ககிட்ட சண்டைக்கு வந்து என்னென்ன குழப்பங்கள், இதெல்லாம் ஒரு 3 வருஷத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு.
அந்த பொண்ணு என்கிட்ட முறையிட்டு அழுகிறான், அக்கா திட்டம் பண்ணி என் வாழ்க்கைக்குள்ள வந்து கெடுத்துட்டாக்கா. நான் பேசுறேன், நம்பர் வாங்கி நான் பேசுறேன். அவன் எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல. கடைசியில நான் பேசியே ஆகணும், நீங்க லைன்ல வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன். அவன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. இந்த பக்கம் அவன் மனைவி, அந்த பக்கம் அவனோட குழந்தைங்க, இந்த பக்கம் இந்த பொண்ணு, இந்த பொண்ணோட குழந்தைங்க, எத்தனை பிரச்சனை தெரியுங்களா? அதுல இருந்து நான் அந்த பொண்ணை காப்பாத்தி எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கும் என் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். காப்பாத்திட்டேன். என்கிட்டே சொல்றான், லாரி வச்சு அடிச்சு தூக்குவேன்னு சொல்றான் என்கிட்டே. நீ தூக்குப்பா தம்பி, தூக்கு, அதெல்லாம் உன்னோட அடுத்த பிரச்சனை, இப்போதைக்கு வெளியே போக வச்ச பிரதர். ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்க்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு கதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது 1000 கதை என்கிட்ட எனக்கு தெரியும். எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிற பிள்ளைங்க. விதவைகளின் நடுவுல ஆண்டவருடைய கிருபையினால ஊழியம் செஞ்சுட்டு வரேன். அவங்கள சந்திச்சுட்டு வரேன். அவங்களுக்கு ஆறுதல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வரேன். வேணாம், யாரையும் நம்பிராத, ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கோ. உன் மணவாளன் அவர் தான். இவன் உன் பேரை கெடுத்து முச்சந்தியில நிறுத்திடுவான். இவனை நம்பாத, தேவனை நம்பு. இது உடல் சுகத்துக்காக வந்த உறவு. இது உன்னை எங்கேயுமே தூக்கி நிறுத்தாது. இது உனக்கு தேவ மகிமையை கொடுக்காது. இது அசிங்கத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் கொடுக்கும்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி 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 ஒவ்வொரு குழந்தையா ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கங்க பிரதர், புரிஞ்சுக்கங்க. குடும்பத்துல உங்க மனைவியோட சந்தோஷமா திருப்தியோட தேவனுடைய கிருபையில வாழ்ந்து கர்த்தருக்குள்ள நித்திரை அடைங்க. இது வேண்டாம் பிரதர். அடுத்தவங்க வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாகன்னு தேவ கட்டளை இருக்கு பிரதர். அதனால பண்ணிடாதீங்க, அதை பண்ணாதீங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. உலகம் பண்ணும், நீங்க பண்ணக்கூடாது. உலகம் பண்ணும், லிவிங் டுகெதர்னு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பொழுதுபோக்கு. இது நமக்கு ரோல் கிடையாது. அவன் பண்றான்றனால அந்த ஆவியின் கிரியைகள்ல நீங்க அகப்படாதீங்க. வெளியே வாங்க. கிறிஸ்தவம் உங்களுக்கு தனி வழி வச்சிருக்கு. அந்நிய நுகத்தில பிணையாது இருப்பீர்களாகன்னு இருக்கு. நீங்க அந்த பிணைப்புல போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. உங்க வழி வேற, அவங்க வழி வேற. புரிஞ்சுக்கங்க. நான் விதவைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இது ஏதாவது ஒரு விதவை பார்க்கும் அப்படின்னா, நான் உங்களை பெத்த பிள்ளைங்க மாதிரி பாக்குறேன். நீங்க 50 வயசு அம்மாவா இருந்தாலும் சரி, நான் உங்களை பெத்த பிள்ளை மாதிரி பாக்குறேன். கலங்காதீங்க, தவிக்காதீங்க, பரிதவிக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப லவ்வபிளானது. அவர் கொடுக்கிற அன்பின் நேசம் இந்த உலகத்துல உங்களுக்கு உங்க புருஷன் கூட கொடுத்திருக்க மாட்டார். அவரை சார்ந்து இருங்க. உங்க வீட்டுல உங்க கணவர் எப்பவுமே உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்த தொட்டு, அவருக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும்ல, அவருக்குன்னு ஒரு சோஃபா இருக்கும்ல, அந்த இடத்த தொட்டு நீங்க சொல்லுங்க, இந்த இடம் உங்களுக்கு டேடின்னு சொல்லுங்க, அப்பாக்குன்னு சொல்லுங்க. அவர் அந்த இடத்த நிரப்புவாருமா, அவர் அந்த இடத்துல வருவாருமா. அப்ப தெரியுமா உங்களுக்கு அவர் எந்த இடத்துல வந்து நின்று உங்க எப்படி கரையேத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளாங்கா அவரை நம்புங்கம்மா. எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டாருமா, எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டார், கைவிட மாட்டார். நீ உன்னுடைய தலைமுறைக்கும் அவர் தேவனா இருப்பார். ஒரு முறை நீ அவரை தெரிந்து கொண்டினா போதும், உன் தலைமுறைக்கும் அவர் தேவனா இருப்பார். 1000 தலைமுறைகளை ஆளுவார். தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, உங்களால மீண்டு வெளியே வர முடியும். ஏன்னா இப்ப விதவைகள் பெருகிட்டாங்க. 30 வயசுல இருந்து 20 வயசுல இருந்து விதவைகள் தான். என்ன சந்திக்க ஒரு பொண்ணு வந்துச்சு, 3 குழந்தைங்களோட வந்து நிக்குது. ஆனா விதவை இல்லை, கணவரால் கைவிடப்பட்டவ. புருஷன் பாக்குறது இல்லை, ஓடிட்டான், வேற பொண்ணு கூட ஓடிட்டான். அந்த பொண்ணு கதையை கேட்க முடியல. நான் உனக்கும் தான் சொல்றேம்மா, கணவர் விட்டுட்டு ஓடிட்டா நான் என்னக்கா பண்ணுவேன்? கவலைப்படாத, ஆண்டவர் இறுக்கி பிடிச்சுக்கோ. உனக்கு அப்பாவா இருப்பாரு, உனக்கு மணவாளனா இருப்பாரு, உனக்கு சகோதரனா இருப்பாரு. எல்லா இடத்துலயும் கர்த்தர் உன்னோட இடத்தை ஃபில் பண்ணுவாரு. நீ நம்பு அவரை, நீ நம்பு, வேற ஒன்றும் பண்ணாத, நீ நம்பு. அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் நம்பி ஒரு நிமிஷம் நீ உன்னை ஒப்பு கொடுத்து நின்று பாரு. அவர் உன்னை எப்படி நடத்துறாருன்னே தெரியாது. கலங்காத,
திகையாத. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு. உன்னை யாராவது டார்ச்சர் பண்ணா இந்த யாத்ராகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனத்தை எடுத்து வாசி. உனக்குள்ள ஒரு தெம்பு வரும் பாரு. அது அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி அழகா சொல்லியிருப்பாரு பாரு. உன்னை யாராவது தொட்டு அவர் இறங்கு வருமா? விதவை குழந்தைங்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க 40 வயசுக்கு மேல இருந்தாலும் எனக்கு பொண்ணுதான், அம்மா தான். நான் உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்றேன் கேளுங்க. 60 வயசுல இருந்தாலும் நான் உங்களுக்கு அம்மா தான். ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆவிக்குரிய தாய். உனக்கு கணவரை இழந்துட்ட, ஆனா அவருடைய அரவணைப்பு உனக்கு தேவை, நீடட் அப்படின்னா முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்துல நீ ஓப்பனா கேளு. அப்பா எனக்கு வேணும், எனக்கு ஒரு புருஷன் வேணும் வாழ்க்கையில, எனக்கு அவருடைய அரவணைப்பு இல்லாம வாழலப்பா, நாடு எனக்கு அந்த வாழ்க்கை வேணும். கேளு, தப்பு இல்லடா, தப்பு இல்லை. ஆனா நீ சொந்தமா எங்கேயாவது போய் குழியில விழுந்துடாத, சொந்தமா போய் குழியில விழுந்துடாத. நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு 35 வயசு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க டீச்சர். அவங்க இறந்த போது 40வது நாள் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த சபையில் வச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் அவங்களுக்காக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் 6 மாதம் அப்படியே போச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து மறந்து போயிட்டோம். 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அலைன்ஸ் தேடி வருது. 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும், டீச்சராக இருக்கணும், குழந்தைங்க இருக்கக்கூடாது, இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் எங்களுக்கு வேணும். வந்தாங்க. அந்த மனுஷன் மனைவியை இழந்தவர். அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. 2 குழந்தைங்க இருக்கு. அவர் ஸ்கூல் பிரின்சிபல். இவங்களை டீச்சரா இருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டாரு. அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அவங்க அங்க போயிட்டு இன்னமும் அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வாழ்ந்துட்டு அங்கேருந்து எங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னை உள்ளங்கையில கொண்டு தாங்குறாரு. முதல் வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை, வாழ முடியாத சோதனை. ஆனா அந்த ஆள் மனுஷன் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் இவங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை வச்சிருந்தாரு. அதனால அன்பு கேங்குவாங்க, சில அரவணைப்பு கேங்குவாங்க. அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தாராளமா கேளுங்க குழந்தைங்களே. கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனுஷனை வச்சிருக்க மாட்டாரு, நம்புறீங்களா? அழகா உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனா இதுல எந்த இடத்துல உங்களுடைய மாம்ச முயற்சி இருக்கக்கூடாது. நீங்களா போய் ட்ரை பண்றது, நீங்களா போய் தேடிட்டு போறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. உங்களை தேடி வரும் அந்த உறவு. கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வந்து சேர்த்துவார். புரியுதா? அழகா நடத்துவார். கலங்காதீங்க, தைரியமா இருங்க. உங்க குழந்தைங்க உங்களுக்கு எதிர்காலமா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ராஜா அந்த வீட்டின் தாழ்பாலா இருப்பாரு. எதுக்கும் கலங்காத, எதுக்கும் பயப்படாத. உன்னை பிளாக்மெயில் பண்றவனை பார்த்து பயப்படாத, உன்னை மிரட்டுறவனை பார்த்து பயப்படாத. சரியா? உனக்கு இதுதான் நான் பண்ண போறேன் பாக்குறியா அப்படின்னு உன்னை பார்த்து சொல்றவன பயப்படாத. வசனத்தை பாரு. அடிச்சு தட்டிடுவார் ஆண்டவர். நிச்சயமா பண்ணுவாரு. உன்னை வேதனைப்படுத்தும் போது நீ தேவனை பார்த்து முறையிட்டா என்ன தெரியுமா? விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் அவங்க 2 பேரும் அழுதா பரலோகத்தின் தேவனால தாங்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்கள நீங்க தொட்டு நீங்களும் கெட்டு போயிடாதீங்க பிரதர். அவங்கள தொட்டு நீங்களும் கெட்டு போயிடாதீங்க. ஏன்னா சொல்றவரு மனிதன் அல்ல, தேவன், வானத்தின் தேவன். அதனால நீங்க இந்த விஷயத்துல விலகி இருங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆண்டவர் உங்களோட மனதுல இறங்குனா உங்க பக்கத்துல இருக்கிற விதவைய கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க. அந்த குழந்தைகளோட வர வச்சு ஒரு நேரம் உணவு கொடுங்க. உங்களால முடிந்தா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. உங்களுடைய சகோதரி தானே, அது விதவை தானே, புருஷன் இல்லாம தானே இருக்கு. உங்களுக்கு அந்த பொண்ணை உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் அவங்கள பாருங்க, அன்பு செய்யுங்க, அவங்களுக்கு வேணும்ன்றது செய்யுங்க. சின்னதா விசாரிங்க. அது கொஞ்ச நேரம் சிரிச்சுக்குமே, கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்குமே. அவ வீம்புக்காரி வாங்க மாட்டா. ஆனா அவளை தட்டி கொடுத்து அன்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிரிச்சுட்டே வாங்கிப்பா. பிரதர், மறுபடியும் சொல்ற பிரதர், உங்களுக்கு அழகான குடும்பத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. குடும்பம் அப்படின்றது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட விஷயம். அதனால அதுல ஸ்ட்ராங்கா வாழுங்க. எப்போதுமே உங்க மனைவிக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க.
இந்த பதிவில் உங்களை எங்கேயாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இது கட்டாயம் நான் சொல்லணும்னு விரும்பி நான் எடுத்துக்கிட்டது. அதனால் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். எனக்கு தேவை இந்த பிள்ளைகளுடைய சமாதானம், சந்தோஷம். அவங்க ஆண்டவரோட இசைந்து அவங்களோட பயணத்தை தொடரணும். அவங்க கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் தான் அவங்க மணவாளன். விதவைகளின் மணவாளன் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட போதும் எனக்கு. அது ஒரே ஒரு விஷயத்த சொல்ல தான் நான் இவ்வளவு போராடினேன். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அவங்களும் வைராக்கியமாக இருந்துட்டாங்கன்னா விதவைக்காக ஆண்டவர் எதையும் செய்வார். அவ்வளவு அன்பு. ஏன்னா எப்போ ஒரு புருஷன் ஒரு பொண்ணை கைவிடுறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்த ஃபில் பண்ண இறங்கி வந்துடுவார். அவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்கும். அந்த தனிமையில் இருந்து அந்த பெண் படுற பாடு உணர்வுகளை எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். இல்லை இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, நானும் கூட இருக்கேன் அப்படின்னு. அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஆண்டவர் உன்னை நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாராலையும் நேசிக்கவே முடியாது. அந்த இடம் அவ்வளவு அழகானது. நீ நேசித்து தான் பாரேன். நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் வருகிற ஒரு ஆணுக்காக 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் மாட்டிக்கிட்டு நல்லாவும் வாழாமல் கஷ்டப்படுறியே, இயேசுவுக்காக 1 வருஷம் கொடுத்து பாருடா. என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியும். ஏன்னா புரிந்துப்ப. அந்த லவ் உணர வச்சிருவார் ஆண்டவர். அந்த வார்த்தைகள், வசனங்களை வாசி, பைபிள் எடுத்து வசனங்களை வாசி. உன் தனிமையை கர்த்தரோட செலவிடு, ஆண்டவரோட செலவிடு. பேசு, என்ன பேசணுமோ பேசு. உன்னோட தனிமையான நேரங்களில் வார்த்தையை பார்த்து பேசு, வசனத்தை பார்த்து பேசு, அப்பாவை பார்த்து பேசு. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இரு, கன்வே பண்ணிகிட்டே இரு. உன்னை எவ்வளவு அழகாக நடத்துவார் தெரியுமா? அதனால் கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. உன் பிள்ளைகளை நல்லா நேசி, அவங்களுக்காக வாழு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். விதவையே, இந்த வீடியோ பார்த்த எல்லா என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் ஆடியோவை கேட்டு உணர்வுபூர்வமாக இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.